வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு யாரு ஹீரோன்னு சொன்னா தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான். அவருடைய உழைப்பு, அவருடைய திட்டங்கள் 100% மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. தேனி மாவட்டத்திலேயே 14 லட்சம் பேர் திட்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இப்ப மருத்துவமனை பற்றி நண்பர் பேசும்போது சொன்னாரு, இப்ப மருத்துவமனை காணாவழக்கில் இருக்கு, அதுக்கு ஸ்கேன் சென்டர் இப்ப ஓபன் பண்ணி நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. உத்தமபாளையம் கம்பத்தில் புதிய மருத்துவமனை கொடுத்திருக்கு, பெரியகுளத்தில் புதிய மருத்துவமனை கொடுத்திருக்கு. பல்வேறு திட்டங்களை நாங்க கொடுக்கிறோம். இந்த கொடுத்தாலும் கூட இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில மரியாதைக்குரிய அருமை நண்பர் விஜய் கூட்டணியை பத்தி பேசினாரு. யாரும் கூட்டணிக்கு போகல. அண்ணன் பழனிசாமி மகா கூட்டணி அமைப்புட்டாரு, யாரும் கூட்டணிக்கு போகல. குற்றச்சாட்டு வேணாம் சார், உங்க பிரச்சாரம் உங்க பிரச்சாரம் இல்ல. நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா பாவம் பதிலுக்கு வைப்பாங்க. திட்டங்கள் என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்க? தேனி மாவட்ட மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது மட்டும் பேசலாம், அதை மட்டும் பேசலாம். உட்காருங்க அண்ணா 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 அண்ணா, நீங்க மூத்தவர், உங்களுக்கு தெரியாது இல்ல என்ன பிரச்சாரத்துக்கு போயிடலாம் ப்ளீஸ். தேனி மாவட்டத்தை முன்னாடி உங்ககிட்ட கேட்ட குற்றச்சாட்டு ஏதாவது வைக்க போறீங்கன்னா வைங்கன்னு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில ஆண்டிபெட்டி உசிலம்பட்டி போடிக்கு பைபாஸ் ரோடுக்கு ரெடி ஆயிருச்சு. ஓகே, சர்வே பண்ணி அது நிதி ஒதுக்க போறாங்க. ஒண்ணு முடிய போகுது. சாக்குளூத்து மெட்டுக்கு 5 கிலோமீட்டர்ல நிச்சயமா வரக்கூடிய அரசு திமுக அரசு தான், தளபதி ஸ்டாலினுடைய அரசு தான். அந்த 5 கிலோமீட்டருக்கு வனத்துறையில இதான வைப்பேன். ஆண்டிபெட்டிக்கு 10-12 கம்மாய்க்கு நிச்சயமா ஒரு புது திட்டத்தின் மூலமா தண்ணியை கொண்டு வருவேன். திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய ட்ரெயின் ரூட் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசா திண்டுக்கல் லோயர் கேம்புக்கு புதிய ட்ரெயின் ரூட் வந்துரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அது வந்துடும். விளையாட்டுத்துறையில இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு துறையா விளையாட்டுத்துறை அமைச்சர் மாத்தி காட்டியிருக்காரு. உள் விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுத்திருக்கு. பல்வேறு திட்டங்களை பலதரப்பட்ட மக்களுக்கு செய்த அரசு திமுக அரசுன்றத மனசுல வச்சு, மீண்டும் வந்தால் திமுக அரசு நல்லது மக்களுக்கு செய்யும்ன்றத மனசுல வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தருவார்கள். தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார். ஓகே, நன்றி.